வந்து நாங்கள் பெரிய டெலிவிஷனில் போட்டு உலகமெல்லாம் நாங்கள் அனுப்ப போகிறோம். நீ வந்து என்ன உன்னுடைய என்ன மெசேஜ் நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? அப்போ அவன் வந்து அந்த அரபி மொழியில் பேசுகிறான். அவங்களுக்குலாம் சொல்லுங்க, ஒருவேளை சாப்பாடு கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமா சாப்பிட சொல்லுங்க. அவங்களுக்குலாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க சொல்லுங்க. Ask them to be thankful. If they get food, they don't know what it is to be hungry. So நம்ம உடமானம், நம்ம வீடு, நம்ம சொத்து, நம்ம நகை, அதெல்லாத்தையும் விட்டுட்டு உலகத்துல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பற்றி கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து எப்படி வெளியே வர போறோம்? We are in one small cocoon. நமக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம உலகம் நம்முடைய வீடு நினைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடு நம்ம உலகம் கிடையாது. கண்மணி நாயகம் சாட்சி சொல்றாங்க, இது வந்து ஒரு பெரிய குடும்பம், இது உலகமே நம்முடைய குடும்பம். உம்மத்த வாஹித் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டிக்கிட்டா நீங்க எல்லாம் ஒரு உம்மத், நீங்க எல்லாம் ஒரே குடும்பம். இந்த உம்மத்தை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்க எல்லாம் ஒரே குடும்பம் சொல்றாங்க. இன்ஷாஅல்லாஹ் அதை பத்தி நான் உங்ககிட்ட கடைசியில பேசுவேன். இதுல இருந்து எப்படி வெளியே வருது? How do we come out of this? இதுல வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு. நம்ம சண்டை போட்டு வெளியே வருது. இது எல்லாத்தையும் நம்ம சீர்படுத்தணும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து களம் இறங்கி ஒன்னொன்னா ரெடி பண்ணணும். எவ்ரி டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு டாபிக்கை பத்தி நம்ம மணிக்கணக்கா நம்ம பேசணும். மணிக்கணக்கா இதை பத்தி நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும். உங்களுடைய என்னென்ன அறிவுரைகள் இருக்கு, உங்களுடைய என்னென்ன வந்து சஜஷன்ஸ் இருக்கு, அட்வைசஸ் இருக்கு, என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, அதை பத்தி எல்லாத்தையும் பேசணும். நிறைய இருக்கு செய்ய வேண்டியது. ஒவ்வொரு துறையில நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இப்ப அறிவு ரீதியாக முதல்ல ஒண்ணு, I'm just going to touch and go because we have started the program late. I don't want to take much time. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல வந்து முதல்ல இறக்கி வைத்த வசனம் எந்த வசனம்? அது ஃபர்ஸ்ட் வஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ கலக் கலகல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லஸீ அல்லமல் பில் கலம் அல்லஸீ அல்லமல் இன்சான மா அலம். சுப்ஹானல்லாஹ். முதல் வஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்த உடனே நீங்க என்ன வணங்குங்க அல்லது நபிகள் நாயகம் அவருடைய கடைசி நபிலாம் எதுவுமே சொல்லல. ஐவேளை தொழுகை பத்திய, நோன்பு பத்திய, சகாத்தை பத்தி எதையுமே அல்லாஹ் சொல்ல, ஹஜ்ஜை பற்றியும் கூட சொல்லல. எடுத்த உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க படிங்கன்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு சென்சஸ் இருக்கு விரும்புறேன், ரைட்? இது வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 250-300 பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரங்கம். பெண்கள் வந்து பெரும்பான்மையான பெண்கள் இங்க இருக்காங்க. நம்மள வந்து எத்தனை டாக்டர்ஸ் இங்க இருக்கிறோம்? எத்தனை இன்ஜினியர்ஸ் இங்க இருக்கிறோம்? பெண்கள் எத்தனை இன்ஜினியர்ஸ்? எத்தனை ப்ரொஃபசர்ஸ், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்? எத்தனை லாயர்ஸ்? எத்தனை ஆடிட்டர்ஸ்? எத்தனை பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ், பிசினஸ் நடத்தக்கூடியவங்க, பிசினஸ் வுமன்? அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 7-8. அல்ஹம்துலில்லாஹ். செல்ஃப் எம்ப்ளாய்ட், நாங்களா சொந்தமா சுயமா தொழில் பண்ணக்கூடியது, பிசினஸ் இல்லாம சொந்தமா வீட்டுல கேக் மேக்கிங், ட்ரெஸ் மேக்கிங். எத்தனை பேர் வேலைக்கு போறோம்? 10-15. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர் +2 வரைக்கும் படிச்சிருக்கிறோம்? +2 செகண்டரி லெவல், செகண்டரி லெவல், செகண்டரி லெவல். 10th னா பிரைமரி லெவல். SPM, எத்தனை பேர் SPM வரைக்கும் படிச்சிருக்கிறோம்? இது வந்து நம்மளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நம்ம படிச்சவங்க படிக்காதவங்கன்னு சொல்றதுக்காக கிடையாது, நம்மளை மட்டம் தட்டுவதற்காக கிடையாது. நம்ம ஒரு சின்ன இங்க ஒரு அரங்கம், இங்க வந்து ஒரு சிறு மாநாடு நடந்துட்டு இருக்கு. நமக்குள்ளேயே இந்த மாதிரி நம்ம உலகத்துல நினைச்சு பாருங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ கலக் கலகல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லஸீ அல்லமல் பில் கலம். எத்தனை பேருக்கு பெண்ணு பிடிக்க தெரியும்? பேனா நம்ம பேரு சைன் போட்டுருவோம்ல. ஏன்னா பலமுறை நம்ம ஹஜ்ஜுக்கு வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும் பொழுது இப்ப செல்லாதது சைன் போட்டே திருணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்பல்சரி பண்றது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க நம்ம பெண்கள்? கை நாட்டு. நம்ம ஸ்கூலுக்குலாம் எங்களை அனுப்பலாமா? நாங்க காலேஜுக்கெல்லாம் நாங்க போல. அதெல்லாம் யாரு போறது? அதுக்கு போனா கெட்டு போயிடும்.
அப்ப படிப்பை கூட வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஹலால் ஹராமன் ஆக்கிட்டோம். ஆனா அல்லாஹ் எடுத்த உடனே நீங்க படிங்க, நீங்க ஓதுங்கன்னு சொல்றேன் அல்லாஹ். ஏன்னா படிச்சாதான் உங்களை அல்லாஹ்வை புரிந்து கொள்ள முடியும். படிச்சதான் கர்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொள்ள முடியாது. படிச்சதான் உங்களுடைய தீன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, கொலம்போல வந்திருக்காங்க ஒரு பேச்சாளர். அப்ப நான் கேட்டேன், இலங்கையில வந்து இப்ப முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? அவங்க சொல்றாங்க கொஞ்சம் பரவாயில்லை இப்போ, ஆனா நம்ம மக்களுக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்த வேளை சோறுக்கு ஆப்பமா கைமா ரெடியா இருக்கான்னு கேட்டாதான் தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் வந்து அடுத்த வேளை சாப்பாடுக்கு ரெடியா இருக்கா, இந்த மாசம் வாடகைக்கு பணம் ரெடி ஆயிடுச்சா, பெருநாளுக்கு வந்து துணி ரெடி பண்ணணும், மாசத்துக்கு அந்த சீட்டு கட்டணும், இதுலதான் அவங்க நிலைமை எல்லாம் இருக்கு, நினைப்பு எல்லாம் இருக்க தவிர நம்முடைய நிலைமையும் சமுதாயத்துல எப்படி இருக்கு, உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணுமே தெரியாது. they don't know anything, ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து படிப்பறிவே இல்லை. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்புக்கு ஹலால் ஹராம்னு சொல்லல. இதுல வந்து எங்கேயாவது ஆண்கள் மட்டும் படிங்க நல்லா சொல்லியிருக்கிறானா? இக்ரா வ ரிஜால் மட்டும் சொல்லியிருக்கிறானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? படிங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த படைத்த அத்தனை ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் எடுத்தோடனே முதல் கட்டளை நீங்க படிங்க. படிச்சாதான் உங்களுக்கு வந்து அறிவு வரும். அறிவுள்ளவர்கள் செய்யக்கூடிய இபாதத்தை விட அறிவற்றவர்களுடைய இபாதத்தை விட அறிவுள்ளவர்கள் செய்யக்கூடிய இபாதத் மேன்மையானதுன்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணர்ந்து செய்யக்கூடியவர்கள். நீங்க இந்த ஹிஜாபை போடுறீங்கல்ல, இந்த ஸ்கார்ஃப் போடுறீங்க, இது நாட்டுடைய உடையின்னு போட்டீங்கன்னா இதுல வந்து ஒன்றும் அர்த்தமே கிடையாது. உம்மா போட்டாங்க பாட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஹிஜாபை போட்டீங்கன்னா அர்த்தமே இல்லை. இது என்னுடைய மார்க்கத்துடைய அடையாளம்னு போட்டு பாருங்க, அதுல உங்களுக்கு அர்த்தம் புரியும். இது எனக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமா நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு அர்த்தம் தெரியும். இது என்னை அழகுபடுத்துது, என்னை அசிங்கப்படுத்தவில்லை. நாலு பேர் மத்தியில நான் அசிங்கமாகாமல் இருப்பதற்கு எனக்கு இது கேடயமாக இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. you will know the greatness. சோ எல்லாத்துக்குமே அது உணர்ந்து நீங்க செயல்படுங்க. அதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீஸத்து அலா குல்லி முஸ்லிம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்ன இருக்கு? அறிவை தேடி செல்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் பெண்கள் மீது இல்ல. இங்க மலேசியாவில் இருக்காரு, ஆனா உங்களுக்கு ஊர்ல தெரியும் என்ன செய்வாங்க, படிப்பை எதுக்காக வச்சுக்குவாங்க, கல்யாணத்துக்காக வச்சுக்குவாங்க. டாக்டர் படிச்சேன்னா 10 லட்சத்துக்கு 10 வாங்கலாம், 100 பவுன் வாங்கலாம். இன்ஜினியர் படிச்சேன்னா 5 லட்சத்துக்கு வந்து 75 பவுன் வாங்கலாம். பிசினஸ் பண்ணனா இது உள்நாட்டு மாப்பிள்ளனா இது வெளிநாட்டு மாப்பிள்ளனா. படிப்பு எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம்? கல்யாணத்துக்கு எதை பேசுறதுக்கு. ஆண்கள் மீது குறையே கிடையாது, பெண்கள் மீது தான் குறை. நம்ம மேலதான் குறை. அதுக்கு வரதட்சணை கொடுமை தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கு, தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. பொம்மாக்கள் தான் திருமணம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, அதோடைய அஸ்திவாரம் யாரு போட்டது? ஆண்களை போய் நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க யார் தீண்டி விடுறது? நம்ம தானே தீண்டி விடுறோம். இனி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? நீங்க தான் பண்ணீங்க, நீங்க தான் அதனுடைய வினையை நீங்க தான் அனுபவிப்பீங்க. சோ இங்க இஸ்லாத்துல வந்து அதுக்கெல்லாம் இடமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க படிச்சு மேன்மையுடையவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள்னு சொன்னா அதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார். சோ எஜுகேஷனலி யூ ஹேவ் டு ரியலைஸ் தட். சரி, இப்போ இங்க எத்தனை பிசினஸ் உமன்னு கேட்டேன், ரைட்? அல்ஹம்துலில்லாஹ் சில கைங்க மேல வந்துச்சு. அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னவாக இருந்தார்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த பொழுது என்னவாக இருந்தார்கள்? எல்லாத்துக்கும் தெரியும். அரபு தீபகற்பத்திலே இருந்த செல்வ சீமாட்டி யாரு? பெண்கள் மத்தியில மட்டும் இல்ல, ஆண்கள் மத்தியிலும் கூட. எந்த அளவுக்கு பார்வை போகுமோ, கண் பார்வை போகுமோ, அந்த அளவுக்கு செல்லக்கூடிய செல்வங்கள் அன்னை கதீஜாவிடம் இருந்தது. the one of the richest women of the Arab Peninsula. ரொம்ப பெரிய ஒரு செல்வ சீமாட்டி. எப்படி? வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். இதுல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்கள் தான் சம்பாதிக்கணும், பெண்களை கவனிப்பதற்காக சொல்லிவிட்ட பிறகு பெண்களை வந்து சம்பாதிக்க கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல, வியாபாரம் செய்யாதீங்கன்னு எங்கேயுமே சொல்லல, வேலைக்கு போகாதீங்கன்னு எங்கேயுமே சொல்லல. எக்கனாமிக்கல் ரைட்ஸ், எக்கனாமிக்கல் ப்ரொடெக்ஷன். ஆனா அதுக்குன்னு சில ஷரியத்துடைய கோட்பாடுகள், இது ஹலால் இது ஹராம், இந்த வேலையை நாங்கள் செய்யலாம், இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு நமக்கு ஷரியத்துடைய அஸ்திவாரங்கள் இருக்கு. அதுக்காக ஃபெமினிஸ்ட் ஆர்கனைசேஷன்ல போய் சேர்த்துட்டு நானும் வந்து கிளப்ல போய் வேலை செய்வேன், நான் வந்து பார்ல போய் வேலை செய்வேன், நானும் போய் ஏர் ஹோஸ்டஸா போய், அதான் நமக்கு ஹராமாக்கப்பட்ட வேலைகள். அது இல்லாம நிறைய வேலைகள் இருக்கு. டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்கு, நர்சிங் ப்ரொஃபஷன் இருக்கு. வீட்டுல உட்காந்து நீங்க ஆடிட்டிங் கத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல உட்காந்துட்டு நீங்க சில கம்பெனிஸ்ல அக்கௌண்ட்ஸ் பார்த்தாலே போதும். இன்னைக்கு ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ்க்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட அஸ்திவாரம் படிப்பே இல்லாத பொழுது எங்கேருந்து வந்து நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு போறோம். எக்கனாமிக்கல் ரைட்ஸ் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அன்னை கதீஜாவுடைய ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு போறோம். ஆனா இன்னைக்கு எக்கனாமிக்ல அத்தனை பேர்
உலகத்திலேயே வந்து ஏழைகளாக இருக்கின்றார்கள் சொல்றோமே, அது காரணம். இன்னொரு காரணம் யாரு? ஒரு விரல் மற்றவர்கள் மீது காட்டும் பொழுது 3 விரல் நம்ம திருப்பி காட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க சம்பாதிப்பது என்பது வெறும் உங்க பணத்துக்கு செலவு செய்வதற்காக மட்டுமல்ல. நல்லவனிடம் பணம் இருந்தால் என்ன செய்வாங்க? 4 பேர் கொடுத்து உதவுவாங்க. ஜகாத் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த காலகட்டத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஈது பெருநாள் தொழுகை முடித்து விட்ட பிறகு பிலால் அவர்களும் சஹாபா பெருமக்கள் எல்லாம் வந்து அப்படி தோல் விரிப்பை அப்படி காட்டிக்கிட்டே போவாங்களே பெண்கள் கிட்ட. அந்த பெண்கள் போட்டு கொண்டிருக்கூடிய மூக்குத்திகளையும் காதணிகளையும் தன்னுடைய வளையல்களை எல்லாம் தூக்கி தூக்கி ஜகாத்தா போடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்க கிட்ட பொருளாதார வசதி. இங்க நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு அதெல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம் போக மாட்டோம், வேலைக்கு போக மாட்டோம், இப்படி போனா அவங்க வந்து கெட்டு போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். Economical rights, we have to have more money. Muslims have to be rich. குந்தும் ஹைரா உம்மான்னு சொன்ன பிறகு படிப்புல நம்ம தான் ஹைரா உம்மாவாக இருக்கணும், பொருளாதாரத்தை நம்ம தான் ஹைரா உம்மாவாக இருக்கணும். வெறும் ஆண்கள் மட்டும் செய்ய வேண்டும் என்று தேவையில்லை, நீங்களும் செய்யலாம், வீட்டில் உட்கார்ந்து கொண்டே செய்யலாம். எங்க சென்னையில வந்து இந்த பிராமண ஏரியா இருக்கு. நீங்க சாயந்தரத்துல போனீங்கன்னா எல்லா பெண்களும் வந்து வீட்டுல உட்கார்ந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வீட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற டியூஷன் போய் ஆன்லைன் டியூஷன்ஸ். நீங்க வீட்டை விட்டு வெளியே கூட போனோம் தேவையில்லை. அவங்களுடைய என்ன டியூஷன் ஃபீஸ் தெரியுமா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 40,000 rupees, 50,000 rupees. ஹையர் லெவல். லோவர் லெவல்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 15,000 rupees, 20,000 rupees, 20,000 ரூபாய், 15,000 ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அவங்க முன்னேறுவாங்களா, நாங்க முன்னேறுவோமா? யார் முன்னேறுவாங்க? ஸ்கூல்ல இருந்து பிள்ளை வந்த பிறகு நம்ம ஹாரூன் பாய் எக்ஸ்எம்பி நீங்க பாத்தீங்களா? அவங்க சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ஸ்கூல்ல இருந்து பிள்ளை வந்த உடனே நம்ம பாட்டி பூட்டி எல்லாம் கேட்கிற கேள்வி, டிஃபன் பாக்ஸை காட்டு, சாப்பிட்டியா இல்லையா, பிள்ளை வந்து சோம்பலாய் வந்திருக்கிற, முதல்ல பாலை கொடு, பிள்ளைங்க ஊட்டி விடுன்னு சொல்லுவாங்க. அதே பிராமணர் வீட்டுக்கு நீங்க போங்க, வீட்டுக்கு குழந்தை வந்த உடனே இன்னைக்கு டீச்சர் என்ன பாடம் நடத்துறாங்க, என்ன ஹோம்ஒர்க், நாளைக்கு டெஸ்ட் இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப எந்த சமுதாயம் முன்னேறும்? நம்ம சமுதாயம் சாப்பாட்டுலயே சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரியாணி போடுவாங்களா தத்தோஸ்ரீ, இல்ல வந்து வெறும் ஒயிட் ரைஸ் போட்டு அனுப்ப போறாங்களா? நம்ம எண்ணம் இப்படி இருக்கு, ரைட்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. So economically we have to move ahead. இது வந்து ரொம்ப பெரிய டாபிக் நம்ம பெண்கள் மத்தியில பேசுறது. நான் அதிகமா எடுத்துக்கொள்ள போறது கிடையாது நேரம். We'll just run through. நான் அரசியல் ரீதியாக நான் பேச விரும்புறேன். நான் ஒரு சென்சஸ் கூட எடுத்து பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் மலேசியா பரவாயில்லை, நம்ம இந்திய நாட்டில் படு மோசமா இருக்கு. give 500 and save 5 lakhs எல்லாம் போர்டு போடுவாங்க. 500 ரூபாய் கொடுத்து குழந்தைய நீங்க வந்து கர்ப்பமான உடனே பார்த்துக்கலாம், ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு சொல்லிட்டு. பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா அங்கேயே அபார்ஷன் பண்ணிடலாம். இல்லாட்டி அதை வளர்த்து ஆளாக்கி ஒரு பேசிக் அவங்க 5 லட்சம் ரூபான்னு போட்டிருக்காங்க. you can save 5 lakhs, அங்கேயே அபார்ஷன் பண்ணி முடிச்சிடலாம். இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொன்னாங்க? ஒருவர் 3 பெண் பிள்ளைகளை பெற்றுவிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றினார்கள் என்றால் அவர்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே ஒரு சஹாபா இருந்துச்சு, என்ன சொன்னாங்க? யா ரசூலுல்லாஹ், எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, எனக்குமான்னு கேட்டாங்க. அவங்களுடைய பேராசை எதுல இருந்துச்சு? சொர்க்கத்துக்கு இருந்துச்சு. உங்களுக்கும் சொன்னாங்க. ஒரு சொன்ன, யா ரசூலுல்லாஹ், ஒரு பெண் பிள்ளை உங்களுக்கும் என்று சொன்னார்கள். அவ பொம்பளை பிள்ளைய வந்து பெத்து அவங்களை வளர்த்து ஆளாக்கி அவங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவது என்பது இஸ்லாத்துல நம்ம சொர்க்கத்துடைய வாசல். ஆனா இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பிறக்கும் போது என்ன கேட்கறாங்க? வரவா செலவா? ஆம்பளையா பொம்பளையாலாம் கேட்கறது கிடையாது. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா வரவு, பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா செலவு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வச்சிருக்காங்க. ஆனா இஸ்லாத்துல அது கிடையாது. சோஷியலி நம்மளுடைய ரெஃபர்மேஷன் வரணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாரிசுமார்கள் இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டு இருப்பது அவருடைய பெண் பிள்ளைகள் மூலமாக தானே. அதுவே ஒரு பெரிய சுன்னத்தான வழிமுறை. ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு நம்ம மத்தியில இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆக சமுதாய ரீதியாக நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அவங்கள ஒரு பாரமா நினைச்சு நீங்க வளர்க்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். முஸ்லிம் சமுதாயத்தில் மனைவிகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொன்னாங்க. மனைவிக்கு வந்து அல்ல பேர் நம்ம இன்னைக்கு என்ன வச்சிருக்கோம்? அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணும்போது ஆக்குபேஷன் ஹவுஸ் வைஃப், வீட்டுக்கு கட்டி வச்ச பொண்டாட்டி, ரைட்? ஹவுஸ் வைஃப். வாட் ஆர் யூ? ஐ அம் a ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப் எல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹஸனா என்ற அழகான ஒரு வார்த்தையை வைத்து மனைவியை கூப்பிடுறார். வலா தஸ்குனு இலைஹா, நீங்கள் சகீனத் பெறுவதற்காக என்று உங்களுக்காக இந்த உறவு முறைகளை உருவாக்கி தந்திருக்கேன்னு சொல்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உங்க சகீனத்,
ஆனா இன்னைக்கு வரக்கூடிய எல்லா ஊர்வம்பும் மனைவியில தான் காட்டுறாங்க. ஜோக்கு உண்மை எல்லாம் ஒரு பக்கம் போய் ஒரு பக்கம் 50% உண்மை இருக்கதானே செய்யுது. அன்னைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு நடு ஜாமத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஜி கலக் என்கிற வகியை எடுத்து கொண்டு வந்தார்கள். அன்னை கதிஜா, யாரு போய் உங்களை உட்கார சொன்னது, பேய் பிசாசை பார்த்து வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கைவிட மாட்டார், நீங்கள் நல்லவர்கள், உறவு முறைகளை பேணுறீங்க, ஏழைகளுக்கு உதவுறீங்க, அனாதைகள் மீது அன்பு காட்டுறீங்க. மிட் நைட்ல தூக்கத்துல வந்து ஒருத்தவங்க எழுப்பி உங்க கணவர் சொன்னா இன்னைக்கு மனைவிமார்கள் என்ன செய்வான்? இல்லாத பிரச்சனை பேய் மாதிரி ஒரு கத்துறீங்க, என்ன விஷயம் சொல்லுவோம், ரைட்? கம்பேர் பண்ணி பாருங்க. மொஹசனா, அந்த மொஹசனாவை போல நாங்கள் வாழ வேண்டும். எங்களை நான் கீழே தட்டுறது மட்டம் தட்டுறதுக்காக சொல்லல. தஸ்கியாய் நஃப்ஸ், உங்களை எடை போட்டு பாருங்க. இப்போ இது கம்ப்யூட்டர்லாம் ஸ்பெல் செக்னு வருது, ஸ்பெல் செக் விட்டுருங்க, செல்ஃப் செக் கொண்டு வாங்க. செல்ஃப் செக். வாட் சார்ட் ஆஃப் a lady are you?